அதுல தான் அட்டாச் ஆயிருக்கும். செட்டப் பாக்ஸ். கிடைச்சதா? என்ன பூட்டி இருக்கு? அந்த நம்பருக்கு போன் பண்ணு. ஐயா, இந்த ராதிகா எங்க தான் போறான்னு தெரியலையே. போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா, போனும் பண்ண மாட்டேங்கிறா, மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறா, மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டேங்கிறா. இவ கையில எதுக்கு அந்த போன் இருக்குன்னே தெரியல. சரி, மறுபடியும் கால் பண்ணுவோன்னு பார்த்தா என்ன வாட்ச் பண்றியா, சந்தேகப்படுறியான்னு கேள்வி வேற கேட்பாளுங்க. ராமா, ஆஃப் ஆக மாட்டேங்குது. உள்ள இருந்து ஏதோ போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. உள்ள யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏய், எதையாவது எடுத்துட்டு வந்து இந்த பூட்டை முதல்ல உடைங்க. அட கடவுளே, அந்த பூட்டை உடைச்சிட்டாங்கன்னா ராதாவும் குஷியை மாட்டிப்பாங்களே. இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஆனா என்ன பண்றது? சீக்கிரமா உட. அவங்க போட்டோ உடைக்கிறாங்க. இப்ப ஆர்டர்ஸ் கிடைக்கலனா தேடு தேடு, சத்தம் போடாம தேடு. என்னக்க போட்டிருக்க? யோ, கண்ணு தெரியலையா உனக்கு? இடிச்சிட்டு போற. நான் தினமும் கீரை கேரட்னு திங்கிறவன். என்ன பார்த்து கூட்டன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கெல்லாம் மரியாதையே கிடையாதா சார்? உனக்கு மரியாதை தரத பத்திலாம் அப்புறமா பேசலாம். இங்க எதுக்காக வந்தீங்க? உள்ள தள்ளிடுவேன். மரியாதை இங்க இருந்து போங்க. சார், உங்க முகத்தையும் யூனிஃபார்மையும் பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா இப்படி அறிவு கேட்டதனமா கேள்வி கேட்டா நல்லா இருக்குதா சார்? மௌனையா, போலீஸ்னு தெரிஞ்சு யாராவது வேணும்னே வந்து இடிப்பாங்களா? அது வயசாயிடுச்சு, கண்ணு கொஞ்சம் மங்கள் ஆயிடுச்சு, அதனால தெரியாம வந்துட்டு இதை போய் பெருசாக்குறீங்க சார். என்ன சார்? உன் பேர் என்னையா? என் பேரு சலீல் கான் முராதாபாடி எனும் ஜெடு. குஷி, சீக்கிரம் சீக்கிரம் தேடு, சீக்கிரம் தேடு. பரம்பரையா நாட்டுக்காக போராடினவங்க சார். எங்க அப்பாவும் தாத்தாவும் வெள்ளக்காரங்க கூட மோதினாங்க சார். எங்க அம்மாவும் பாட்டியும் அவங்களுக்குள்ளே மோதிப்பாங்க சார். அப்புறம் நான் ரோட்ல போறவங்க மேல மோதுவேன் சார். நீ வேற எங்கேயாவது போய் மோது. இப்ப நீ இங்க இருந்து போலனா புடிச்சு உள்ள தூக்கி போட்டுருவேன். யோ, கூட்டம் முதல்ல உடையா. அட இருங்க சார், நீங்க சகில் கான் முராதாபாடிய பார்த்திருக்கீங்க சார். கண்டிப்பா ஒரு கவிதையை கேட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. கவிதையா? சார், வேர்ல்ட் கிளாஸ் கவிதை சார். உலகத்தோட ரொம்ப ஃபேமஸான கவிஞர் சார் நானு. அந்த பள்ளன் மாறான் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு செகண்ட், நான் திரும்ப கேட்டு சொல்றேன் சார். என்ன பேர் அது? வள்ளி மாறான். வள்ளி மாறானுடைய சிஷியனான நான் என் குருநாதர் சொன்ன கவிதையை சொல்லாம போனாது என் குருநாதர் அசிங்கப்பத்திர மாதிரி ஆயிடும் சார். சொல்லுங்க, சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க.
என்னையா காதல்ல ஏமாற்றம் வந்தா வாழ்க்கை முழுக்க சோகம் சூழ்ந்துடும். என்ன ஆமா, சூழ்ந்துடும்? சூழ்ந்துடும். சோகம் சூழ்ந்துடும். சோகம் சொல்லு. காதல்ல ஏமாற்றம் வந்தா நம்ம வாழ்க்கையில சோகம் சூழ்ந்துடும். அதனால அந்த காதலை தூக்கி போட்டு ஓரம் போடா புறம்போக்கு. என்னப்பா சிரிக்கிற? கவிதை சொன்னா சிரிப்பாங்களா? அட புறம்போக்கு, அதான் ஏரியால இன்னொரு பொண்ணு இருக்குதுல்ல. பிரமாதம். வாவ் வாவ் வாவ். என்னையா கவிதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? டியூட்டியை பாருங்கயா. எங்க இருக்கும்? கவிதை கேட்கவா வந்தீங்க? போங்க, பூட்டை உடைங்க. அட ஒரு நிமிஷம், பூட்டை எப்போ வேணாலும் உடைச்சிக்கலாம். இந்த கவிதை முதல்ல கேட்டுருங்க. வேர்ல்ட் கிளாஸ் கவிதை. ஐஃபில் டவருக்கு கீழ நின்னு சொல்லிருக்கேன், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு மேல நின்னு கூட சொல்லிருக்கேன். சொல்லட்டுமா? மரியாதையா கவிதை சொல்றதை இதோட நிறுத்திக்கோ. இல்லனா இப்பவே உன்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். சரி சரி, ஒடிங்க என்ன வேணா ஒடிங்க. பூட்டை உடையா போயா. சரி சார், சரி சார். நீ ஓரமா போய் நில்லு. நான் இந்த வண்டி ஓடிக்கிட்டுமா சார்? சொல்றத கேளியா. சரி மச்சா. ஒட. ஐயோ ராமா, திரும்ப உடைக்கிறாங்க. ஹார்ட் டிஸ்க் கிடைக்கலனா? கடவுளே கிருஷ்ணா, ப்ளீஸ் 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 எங்களுக்கு உதவி செய்யுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், அந்த ஹார்ட் டிஸ்க் நிச்சயமா எங்களுக்கு கிடைச்சே ஆகணும். ப்ளீஸ் எங்களுக்கு உதவி செய்யுங்க, அது எங்களுக்கு கிடைக்கணும். ஒருவேளை அது எங்களுக்கு கிடைக்கலனா அப்புறம் குஷி ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிப்பா. ப்ளீஸ் 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 கடவுளே கிருஷ்ணா. எங்க இருக்கு? குஷி, ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிருச்சு. ஐயோ, டைட்டருக்கு வர மாட்டேங்குது. உள்ள யாரோ இருக்காங்க. ஏய் சீக்கிரம் ஓட. இப்ப ராதாவையும் குஷியையும் யாராவது காப்பாத்த முடியும்னா அந்த கிருஷ்ண பரமாத்மாவால மட்டும்தான் முடியும். ப்ளீஸ் கிருஷ்ண பரமாத்மா, அவங்க 2 பேரையும் காப்பாத்துங்க ப்ளீஸ். வந்துருச்சு. குஷி, போடு. அந்த ஜன்னல். நான் சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். நம்ம வரதுக்கு முன்னாடியே இங்க ஹார்ட் டிஸ்க் திருடிட்டாங்க. ஒருத்த வந்தானே கவிதை சொல்றேன்னு, அவன் கூட அவங்க ஆளா தான் இருப்பான். போய் பாருங்க, போய் புடிங்க அவனை. இங்க தானே இருந்தான், அதுக்குள்ள எங்க போயிட்டான் அவன்? நீ அந்த பக்கம் போய் தேடு, நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போங்க. சார், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, ஆனா அந்த ஆளை எங்கேயும் காணோம். சரி, வண்டி எடுங்க போலாம். தேங்க்யூ ராதா. இன்னைக்கு குஷிக்காக நீ செஞ்ச இந்த காரியத்தை அவளோட ராமாவால மட்டும்தான் பண்ண முடியும். சின்ன வயசுல குஷியை நீ எப்படி பாத்துக்கிட்டியோ, அவளுக்கு பிரச்சனை வரும்போது எப்படி காப்பாத்தினியோ, இன்னைக்கு மறுபடியும் நீ அதையே பண்ணிருக்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ராதா, நீ குஷி கூட இருக்கிற வரைக்கும் என் குஷிக்கு எதுவும் ஆகாது. தேங்க்யூ சோ மச் ராதா.
ராதா மோகனோட ஜோடி ஹிட் இல்ல, சூப்பர் ஹிட். ஐய் ஆனா அப்பா, அவ்வளோ சீக்கிரம் எப்படி இந்த கெட்டப்ப சேஞ்ச் பண்ணீங்க? இது எங்க இருந்து கிடைச்சது? அதை ஏன் கேக்குற? ஃபேன்சி ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தோம்ல, அதெல்லாம் காருக்குள்ள தான் இருக்கு. அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி ஏறுங்க ஏறுங்க, வண்டியில ஏறுங்க, இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. குஷி, இந்த ஃபுட்டேஜ்ல பரிபாட்டிய நீதான் இடிச்சங்கிறது தெளிவா தெரியுது. அப்புறம் எதுக்காக போய் சொல்ற? இல்லப்பா, கிடையாதுப்பா. போதும். இனி போய் சொல்றது நிறுத்து குஷி. நான் உன்கிட்ட என்ன சொல்லிருந்தேன்? நீ குற்றவாளியா இருந்தா நான் கண்டிப்பா உன்னை போலீஸ் கிட்ட ஒப்படைப்பேன்னு சொன்னா இல்லையா? ஆனா இந்த ஃபுட்டேஜஸ்ல நீதான் குற்றவாளின்னு தெளிவா தெரியுது. அப்பா, நான் உண்மையதாப்பா சொல்றேன். இத நான் பண்ணலப்பா. போதும் குஷி. இப்ப நாம போலீஸ் கிட்ட போறோம், எல்லா உண்மையையும் அவங்க கிட்ட சொல்றோம். நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே இல்ல குஷி. எழுந்து வா. இல்லப்பா. மோனையா, ஒரு நிமிஷம். மோனையா, குஷி உண்மைதான் சொல்ற, அவ எதுவும் பண்ணல. நீங்க ஒரு நிமிஷம் இங்க வந்து பாருங்க. இது பாருங்க. என்ன சொல்ற ராதா? நீ இந்த ஃபுட்டேஜஸ்ல தான் தெளிவா தெரியுதுல, அது குஷிதா பரிபாட்டியே இடிச்சிருக்கா. அப்புறம் மோனையா, ஃபுட்டேஜ்ல இருக்க பொண்ணு நம்ம குஷி கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேத்து காலையில உங்க வண்டியோட ரைட் சைடு டெயில் லைட் உடைஞ்சிருந்தது. அடடடடா, பிரமாதம். இப்ப இது எப்படி உடைஞ்சு போச்சு? ஆனா இந்த வீடியோவை பாருங்க, வண்டியோட டெயில் லைட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, உடையவே இல்லையே. நீ 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 சொல்றது கரெக்ட் தான் ராதா. இது என்னோட வண்டியே இல்ல. அதே மாதிரி இந்த வீடியோல இருக்க பொண்ணு நம்ம குஷியும் கிடையாது. மோனையா, இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா? யாரோ வேணும்னே குஷியை மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதனாலதான் உங்க கார் மாதிரி வேற ஒரு கார்ல குஷி மாதிரி இருக்க பொண்ணை உட்கார வச்சு ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்காங்க. அதுவும் கரெக்டா அந்த கேமராக்கு முன்னாடி. அப்பதானே அப்புறமா குஷியை குற்றவாளியா காட்ட நீ முடியும். சொல்றது கரெக்ட் தான் ராதா. அண்ட் அது வேற யாரும் இல்ல, யுவன் தான். ஏன்னா யுவன் தானே போலீஸ் கிட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுத்தாரு. அங்க கார்னர்ல ஒரு பான் கடை இருக்கு, அங்க சிசிடிவி கேமரா இருக்கு. உங்களுக்கு எப்படி அவ்வளோ டீட்டெயிலா தெரியும்? சார், அந்த கடை போற வழியில இருக்கு, அங்க போய் அப்பப்போ ஸ்மோக் பண்ணுவேன். எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. Shit. ஆனா மோனையா, என்னால இப்ப எந்த முடிவுக்கும் வர முடியல. இவனுக்கு எதிராக ஏதாவது ஆதாரம் கிடைச்சாதான் என்னால முடிவு பண்ண முடியும். என்ன மோனையா, யாருமே இல்லாம நான் தனியா நின்னப்போ யுவன் தான் எனக்கு துணையா நின்னாரு. அதுவும் இல்லாம உன் குழந்தைக்கு அப்பா வேற. மோனையா,
ராதா ராதா ஐம் சாரி. நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். ஐம் சாரி. ஆமா மோனியா, யுவன் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு மோனியா. அதனால எந்த ஆதாரமும் இல்லாம அவருக்கு எதிராக என்னால ஒரு வார்த்தையை கூட கேட்க முடியாது. குஷி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவளை இவ்ளோ பெருசா மாட்டி விட யார் முயற்சி பண்ணாலும் அந்த ஆளை நான் கண்டுபிடிச்சே தீருவேன். அப்பா சீரியஸ்லி? பின்ன என்ன, சீரியஸ்லி தானே யுவன் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நான் இங்க உட்காந்து சப்பாத்தி தட்டிக்கிட்டு இருக்கேன். நீ ஜெயிலுக்கு போயிடுவேன்னு பயந்துகிட்டு இருக்க, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? மானஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன். இன்னைக்கு என் லைஃபோட ரொம்ப அழகான ஒரு உறவை நான் இழந்திருக்கேன். என் ஒரே பாட்டை இழந்திருக்கேன். அந்த இழப்பை எதால ஈடுகட்ட முடியும்? என் பாட்டு எனக்கு மனசை விட நானே அழுது அழுது ஒரு மாதிரி ஆயிட்டேன் தெரியுமா? தலையெல்லாம் பயங்கரமா வலிக்குதா, ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என் கூட முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு ஆளுன்னு நீதாதா. ஆனா உன்னை இங்க பார்த்தா எங்கேயுமே காணோம். அப்படி எங்க போன நீ? என்னாச்சு ராதிகா, எங்க போன? சிகரெட் பிடிக்க போயிருந்தேன். நீ சிகரெட் பிடிக்க போனியா? அந்த மாதிரிலாம் நீ பண்ண மாட்டியா? எதுக்கு அந்த மாதிரி பேசுற? என்னாச்சு? நீங்களும் சிகரெட் பிடிக்க மாட்டீங்களே யுவன்? உங்களால பிடிக்க கூட முடியாது, ஏன்னா உங்களுக்கு ஆஸ்துமா இருக்கு. அப்புறம் ஏன் போலீஸ் கிட்ட நீங்க சிகரெட் பிடிக்கிறதுக்கு அங்க போனதா சொன்னீங்க? ராதிகா, அது வந்து நீங்க போலீஸ் கிட்ட எதுக்கு போய் சொன்னீங்க? நான் இதுவரைக்கும் எப்பவுமே நீங்க பொய் சொல்லி பார்த்ததே கிடையாது.